Philippians chapter 3 verses 1 to 11. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 1லிருந்து 11 வரை. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 1லிருந்து மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கொள்ளாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருட்ச சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருட்ச சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமீனின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகினும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் வரைக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாடி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் வரைக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையமாக எண்ணுகிறேன் என்பதை ஆமென். சரி, இந்த பகுதியை நாம் முந்தி ஒரு தடவை ஆராய்ந்து இருக்கிறோம். ஆனால் வேற ஒரு கோணத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். We have seen this from a different angle earlier. And so this morning we want to see some other messages or some other truth or revelation that the Holy Spirit wants to bring to the church. திருச்சபைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிற வேறு ஒரு சத்தியத்தை இந்த இடத்திலிருந்து பார்க்க போகிறோம். 7வது 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 3 தடவை 3 வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார். 3 times Paul uses 3 words repeatedly in verses 7 and 8. 7வது வசனம் 8வது வசனம். ஒன்று நஷ்டம் என்று சொல்லப்பட்ட வசனம் வார்த்தை. One, he uses the word loss 3 times. It occurs in verses 7 and 8. இரண்டாவதாக count, நான் எண்ணினேன் என்று சொல்லுகிறார். அதையும் 3 தடவை பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்துவுக்காக என்று சொல்லப்பட்ட வார்த்தை, அதையும் 3 தடவை பவுல் பயன்படுத்துகிறார். Now this forms the main theme of this particular passage or paragraph. இந்த பகுதியில பவுலுடைய முக்கியமான சத்தியம் இதுதான். இந்த 3 வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. நஷ்டமாக சில காரியங்களை கருதுகிறார். இதை எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து யூகித்து யோசித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். Paul says, I have counted, I have thought through, I have actually evaluated everything. எல்லாவற்றையும் யோசித்து விட்டேன். சில காரியத்தை நான் நஷ்டமாக எண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Some things I got to count it as loss because I want to know Christ or for the sake of Christ. கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும், அல்லாவிட்டால் கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்காக நான் சில காரியங்களை நஷ்டமாக கருததான் வேண்டும் என்று சொல்லுகிறார். Let us go into each of the words very quickly. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்ப்போம். Count, நான் கருதுகிறேன் என்ற வசனம் இந்த வார்த்தை எங்க இருக்கிறது? 7வது வசனம் படிங்க திரும்ப. 7, 8 திரும்ப படிங்க. நம்ம திரும்ப கொஞ்சம் படிக்க வேண்டியது வரும். ஆகியும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
ரைட். இந்த எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தை 3 தடவை உங்களுடைய தமிழ் பைபிள்ல வரும். ஆங்கிலத்துல கவுண்ட் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை பல வார்த்தைகள் அர்த்தம் இருக்கிறது. திங்க், நான் சிந்தித்துட்டேன், எண்ணி இருக்கிறேன், சிந்தித்து இருக்கிறேன், இவாலுவேட்டட், எல்லாவற்றையும் நிதானித்து இருக்கிறேன், or judge, நியாயம் தீர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Now listen very carefully. பவுல் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது it was already 30 years later since the time he accepted Christ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 30 வருஷங்களுக்கு பிறகு எழுதுகிறார் இந்த கடிதத்தை. 30 வருஷத்துக்கு பிறகு எழுதுகிற பவுல் சொல்லுகிறாரு, when I accepted Christ I counted everything as loss. Now 30 years later he is actually trying to tell the Philippians I have made the right decision. வலதுதான் நான் சொல்லுகிறது, 30 வருஷத்துக்கு முந்தி நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய படிப்பு, என்னுடைய ஸ்தலம், என்னுடைய ஜாதி, என்னுடைய கோத்திரம் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதினேன் 30 வருஷத்துக்கு முன்னால. இப்ப 30 வருஷத்துக்கு பிறகு அவர் சொல்லுகிறாரு, நான் சரியான தீர்மானத்தை எடுத்து விட்டேன் என்று. I have actually made the right choice and I don't regret of counting everything as loss simply for the sake of pursuing this Jesus. இந்த இயேசுவை பின்பற்றுகிறதைக்காக நான் எல்லாவற்றையும் தூக்கி வீசினேன் பார்த்தீங்களா, அதை நான் இன்னது வரையில என்ன செய்யல, இந்த 30 வருஷமாக வருத்தப்படவில்லை என்று சொல்லுகிறார். So Paul insists that his decision was right. Now சில வேளையில we buy a car and we regret, we buy a house and we regret, we get married, we regret. திருமணம் பண்ண பிறகு வருத்தப்படுகிறவர்கள் உண்டு, காடி வாங்கின பிறகு வருத்தப்படுகிறவர்கள் உண்டு, வீடு வாங்கின பிறகு வருத்தப்படுகிறவர்கள் உண்டு, ஒரு வேலையில சேர்ந்த பிறகு வருத்தப்படுகிறவர்கள் உண்டு, பிறந்ததுக்கு வருத்தப்படுகிறவங்க உண்டு, செத்தவனுக்கு வருத்தப்படுகிறவங்க உண்டு. But Paul has 30 years of experience. 30 வருஷம் அனுபவத்தில் அவர் பேசுகிறார். இந்த 30 வருஷத்துல கிறிஸ்துவுக்காக பலவிதமான பாடுகளை சந்தித்தவர். He has already been tortured to the extreme in this 30 years of ministry. He has suffered going hungry without food. ஆகாரம் இல்லாத சூழ்நிலையையும் பவுல் கடந்து போயிருக்கிறார். அதே வேளையில 3ஆம் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு ஆழமான அனுபவங்களையும் அவர் அனுபவித்திருக்கிறார். And now after 30 years, if you were to ask Paul, பவுலை உட்கார வைத்து and you ask him, hey 30 வருஷம் கிறிஸ்தவனா இருந்த, சரி அன்னைக்கு இயேசுவை பார்த்தேன் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு உன்னுடைய யூத மதம், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய கோத்திரம், இதையெல்லாம் குப்பையில தூக்கி எறிஞ்சிட்ட, ஃபைன் 30 வருஷம் வாழ்ந்துட்ட, do you have any regrets? நீ வருத்தப்படுறியா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு? இரண்டாவது தடவை யோசிக்கிறியா என்று கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, after 30 years if you ask me, everything else is talk sheet compared to Jesus Christ. And that's the exact word he uses, I'm not being trying to vulgar. அதுக்கு திரும்ப வரும். இரண்டாவதாக the word loss, நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை வேதாகமத்தில் இந்த கடிதத்தை தவிர ஒரே ஒரு இடத்துல தான் வரும். நான் இங்க சொல்லி இருக்கிறேன் முந்தி, உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. I remember speaking about this too. There is only one place that word loss occurs other than the epistle, this epistle in the Bible. வேதாகமத்தில் it's in Acts chapter 27 verse 10 and 21. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 10வது வசனம் 21வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நல்லா கவனிங்க. You don't have to turn, don't worry, we are not going to read that. பவுல் கடைசியில ரோமுக்கு பிரயாணம் பண்ணி போகிறார். He is traveling towards Rome. It was a ship, it was a cargo ship. ஒரு பொருட்களை சுமந்து கொண்டு போகிற ஒரு கப்பல். சரியா? நிறைய பொருட்கள் நிறைஞ்சி கொண்டு போறாங்க. இத்தாலிக்கு போகுது, ரோமுக்கு போய் கொண்டிருக்கிறது. அதுல பவுல் கைதியாக மாட்டிக் கொண்டிருக்கிறார். Paul was a prisoner in that ship. Now there was a storm. ஒரு பெரிய புயல் வந்துருச்சு. அப்ப பவுல் சொல்லுகிறார், டேய் நீ உயிரை தப்ப வேண்டும் என்றால் உன்னுடைய பொருளெல்லாம் தூக்கி எங்க போடணும்? கடல்ல தூக்கி போடுறான்ட்டு. Now listen very carefully.
இந்த பிரயாணிகளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. என்னடா இது வியாபார பொருட்கள், நான் போய் ரோம்ல வித்து பெரிய சம்பாதிக்க வேண்டும் என்று நான் போய் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு வியாபாரி. நெல் இருக்கிறது, அரிசி ஒண்ணுதானா, அரிசி, பயிர், இது அது பொருள், இரும்பு, கம்பு, தங்கம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அந்த கப்பல்ல கொண்டு போயிடுறானுங்க. இவங்க சின்ன சின்ன கிராமங்கள்லயும் தீவுகளிலும் உள்ளவர்கள். They were from islands and from some villages. They all businessmen and they are traveling in the ship. Paul had to travel there because he was a prisoner. And so the ship was going towards Italy, Rome, வியாபாரத்துக்காக, for business. These people's life depend on the business that they are going to get in Rome. ரோம்ல நடைபெற போகிற வியாபாரத்துல இவர்களுடைய வாழ்க்கையும் இவர்களுடைய செல்வாக்கும் இவர்களுடைய குடும்பமும் இருக்கிறது. எல்லாம் மூட்டை கட்டி நிறைய வச்சிருக்கிறாங்க. Now there was a storm and Paul says, if you want to leave, you got to throw the cargo off. நீ நஷ்டத்தை சந்திக்க வேண்டும் என்று. And therefore இந்த உயிர் தப்புறதா பொருட்களை காப்பாற்றுறதா என்ற சூழ்நிலை வரும் பொழுது அங்க பிரயாணிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் உயிர் தப்ப வேண்டும் என்று பெரிய நஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். என்ன நஷ்டம்? இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி என்ன செய்யறான்? கடல்ல போடுகிறான். அதே வார்த்தையை தான் பவுல் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அதே வார்த்தையை பவுல் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறாரு, for life, just to know Christ and to pursue him, I consider everything as rubbish. எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக கருதுகிறேன். I'm willing to throw everything and anything into the sea. கடலுக்குள்ளார எதையும் நான் தூக்கி வீச தயங்க மாட்டேன். காரணம் என்னவென்றால் நான் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். I want to know Christ. For Paul, Christ was the ultimate goodness, you understand? He has tasted this Jesus Christ in an extreme level, so much so that nothing, not even a needle can come between him and Christ. I wish we all can come through that experience. இந்த அனுபவத்துக்குள் நாம் அனைவரும் வர வேண்டும். நானும் வர வேண்டும், நீங்களும் வர வேண்டும். Where we feel that everything else is simply rubbish compared to Jesus Christ and pursuing him. மூன்றாவதாக பவுல் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? கிறிஸ்துவுக்காக. And I said earlier, for him Christ was the ultimate goodness. ஆண்டவர் உன்னதமான நன்மையானவர். அதற்காக எதையும் பவுல் விட்டு கொடுக்க தயாரா ஆகிவிட்டார். Now let's come back to the word rubbish. பவுல் சொல்லுகிறாரு, எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று. தமிழ்ல குப்பை என்று இருக்கும், ஆங்கிலத்தில் ரபிஷ் என்று இருக்கும். இந்த ரபிஷ் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்குபாலோன் என்று சொல்லப்பட்ட கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்னு அனிமல் ஃபீசிஸ், மிருகங்களுடைய கழிவு. கரெக்டா நான் சொல்றது சரி? மிருகங்களுடைய கழிவு ஒன்று. இரண்டாவதாக பயன்படுத்தப்பட முடியாத பொருட்கள் நாய்களுக்கு தூக்கி எறிகிறது. மனிதனால் சாப்பிட முடியாதது, பயன்படுத்த முடியாது. இனிமேல் மனுஷனால் இதை பயன்படுத்த முடியாது, சாப்பிடவும் முடியாது, ஒண்ணுக்கும் உதவாதது. then we throw to animals. நாய்களை போல பூனைகள் பண்டிகளுக்கு தூக்கி எறிகிற பொருட்கள். whether they want to eat and get into problem, that's none of our business. We simply throw off. Any animal can eat and die, it doesn't matter. You understand what I mean? So Paul says, everything else, you put everything else and you put Christ one side. For me, all this is just dirt and waste that I want to throw off. பவுலை பொறுத்த வரையில மற்ற எல்லா காரியமும் அசிங்கமும் நாற்றமுமாக இருக்கிறது. It's almost Paul uses the word, I don't know what he meant la. ஒன்னு தூக்கி போட போகிற குப்பை என்று சொல்லுகிறாரா, அல்லது நாயுடைய கழிவு என்று சொல்லுகிறாரா? எதுவாக இருந்தாலும் பவுலுக்கு பிரச்சனை கிடையாது. You can take it to mean anything that you want. For Paul, comparable to Christ, கிறிஸ்துவை ஒப்பிடும் பொழுது இது எல்லாம் குப்பையாகவும் நாயுடைய கழிவுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். I
at least it tells me one or two things. இந்த காரியங்கள் முதலாவதாக ஒரு சில காரியங்களை சொல்லுகிறது அன்பானவர்களே. உலகத்தின் சரித்திரத்தில் கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே தெய்வனை ஒரு விசேஷித்த வகையில் ருசி பார்த்திருக்கிறாங்க. And maybe we have not come to that level. அந்த லெவல் வரையில நம்மளால எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க முடியாது. தெய்வனை அந்த ஆழமான ருசி பார்க்கிற வரையில மற்ற காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. தெய்வனை ஆழமாக புரிந்து கொண்ட பிறகு, ருசி பார்த்த பிறகு, ஆண்டவரை அனுபவித்த பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் பவுல் காண்கிறது போல குப்பையாக நம்மால் காணப்பட முடியும். So Jesus Christ cannot be a theoretical God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே நாம் படிக்கிற தெய்வமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நாம் அனுபவிக்கிற தெய்வமாக இருக்க முடியும். And Paul in his life, பவுல் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆழமாக அனுபவித்திருக்கிறார். He has walked, he has touched, he has smelled him, he has felt him, he has just got into Christ. ஆண்டவரை தொட்டிருக்க வேண்டும், அனுபவித்திருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும், ருசி பார்த்திருக்க வேண்டும், முகர்ந்திருக்க வேண்டும். He has experienced Jesus Christ, so that all other experiences that are given by things or any other people are nothing for him. வளர்ந்துதான் more and more அதிகமாக நான் நம்புகிறேன் அன்பானவர்களே, Christianity is an experiential religion. கிறிஸ்தவம் ஒரு அனுபவிக்கிற மதம், மார்க்கம். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுனால நாம் அவரை அனுபவிக்க முடியும். அடிக்கடி வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது he always reminds us he is not like the other gods. மற்ற தெய்வங்களோடு ஒப்பிடாதே என்று சொல்வார். காரணம் என்றால் மற்ற தெய்வங்களை நம்மால் அனுபவிக்க முடியாது. கல்லையும் மண்ணையும் கட்டையையும் நம்மால் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. But this God எதனால் வித்தியாசமாக இருக்கிறார் என்றால் he can be experienced. You can know that he is touching you and you know that you are touching him. அவர் நம்மை தொடுவதும் நாம் அவரை தொடுவதும் அனுபவிக்க முடியும். And Paul must have got into this realm. இந்த அனுபவத்துக்குள்ளார ரெண்டு கதையை சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பட் திரும்ப ஞாபகம் ஊட்டுகிறேன். மொரேவியன் ஊழியக்காரர்கள் என்று 18வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் மூலியமாக தான் ஜான் வெஸ்லி கிறிஸ்துவை ஆழமான அனுபவத்துக்குள் வந்தார். உங்களுக்கு தெரியும், ஜான் வெஸ்லி இந்த மெத்தடிசம், இப்ப இருக்கிற மெத்தடிஸ்ட் சபைகளுக்கு காரணர் அவர்தான். அவர் ஆக்சுவலி இஸ் an Anglican. அவர் ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தவர். ஆங்கிலிக்கன் ஆகலாம் மரித்தார். ஒரு தடவை அமெரிக்காவுக்கு ஊழியத்துல போயிட்டு ஒரு பெரிய தோல்வியை கண்டுட்டார். அங்க ஒரு பொண்ணை காதல் பண்ண தோணுனாரு, அந்த பொண்ணு வேணான்னுச்சு. அப்புறம் கொம்யூனியனுக்கு வரும்பொழுது கொம்யூனியன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அவனுக்கு அடிக்க வந்துட்டான்னு ஓடியாந்துட்டாரு. சோ ஓடி வருகிற வேலையில கப்பல்ல ஓடி வரும் பொழுது அவர் இங்கிலாந்து தேசத்துக்கு மறுபடியும் கப்பல்ல வரும் பொழுது when he was returning to England, he saw these missionaries, German missionaries, ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த அருட்பணி ஊழியக்காரர்களை பார்த்தார். ஒரு புயல் வரும் பொழுது எல்லாம் பயந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் மட்டும் பயப்படல. இந்த மொரேவியன்ஸ் மட்டும் பயப்படல. அவங்க பாட்டு முழங்காலிட்டு பாடிக்கொண்டு தெய்வனை ஸ்தோத்தரித்துக் கொண்டாங்க. ஜான் வெஸ்லிக்கு உள்ளால ஒரு பெரிய கேள்வி வந்தது. என்னடா இது, நானும் கிறிஸ்தவன், அவர்களும் கிறிஸ்தவர்கள், அவர்களும் அருட்பணி ஊழியத்துக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க. நானும் அருட்பணி ஊழியம் செய்தவன் தான், கடவுளை பக்தியோடு பின்பற்றினவன், ஒவ்வொரு நாள் 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுகிறவர் ஜான் வெஸ்லி, வேதாகமத்தை படித்தவர், பொல்லாத ஆக்ஸ்போர்ட் பகுதியில் எல்லாரும் பாவத்தில் ஈடுபடும் பொழுது ஜான் வெஸ்லி மட்டும் பரிசுத்தத்தில் காத்துக்கொண்டவர் அவருடைய வாழ்க்கை. a good man, a faithful man. But then when a storm came, John Wesley panicked. The Moravians were faithfully worshiping God in the midst of a storm. புயலின் மத்தியிலே மொரேவியர்கள் தெய்வனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. John Wesley was very puzzled about this. ரகசியமாக அவங்ககிட்ட போய் கேட்டார், என்னடா இது காரணம், நீங்க மட்டும் இப்படி இருக்கிறீங்க? மொரேவியர்கள் ஒன்று சொன்னார்கள். ஜான் பவுலர் என்று சொன்னவர் சொன்னாரு, you must feel God's work in your heart. தெய்வனுடைய கிரியை, தெய்வனுடைய தொடுதல் உன்னுடைய இருதயத்தில் நீ உணர்ந்திருக்க வேண்டும். இந்த ஜான் வெஸ்லி ஒன்றும் புரியல. what is this all about? and he corresponded. இவர்கள் மத்தியில் இவர்களோடு எழுதி கொண்டிருந்தார். and then the story கடைசியில சின்னதாக்கணும் என்றால் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், ஆல்டர்ஸ் கேட் என்று சொல்லப்பட்ட அந்த
திருச்சபையில ஜான் வெஸ்லி இப்படியாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, my heart was strangely warmed. என்னுடைய இருதயம் விசேஷித்த வகையில என்ன செய்யப்பட்டது, சூடாக்கப்பட்டது என்று சொல்லுவார். What is John Wesley say? John Wesley says, John Wesley சொல்லுகிறாரு, இது எனக்கு ஒரு விசேஷித்த strange experience. Number one. Secondly, I am feeling something. என்னால் ஒரு காரியத்தை என் இருதயத்தில் என்ன செய்யப்படுகிறது, உணரப்படுகிறது. John Wesley was a genius. அல்லாட்டி மெத்தடிஸ்ட் சர்ச் இவ்வளவு காலம் இருக்காது இல்லையா? அவரை மாதிரி ஒரு பெரிய புத்திசாலி கிடையாது. He is a very intelligent man. He can organize, he can do anything. He is a fantastic leader and an administrator. And therefore, இந்த அனுபவம் வருகிற வரையில ஜான் வெஸ்லிக்கு கடவுள் புத்தகத்தை சார்ந்தவர். வேதாகமத்தை நான் படிக்க வேண்டும், சரியாக வியாக்கியானம் பண்ண வேண்டும், அதை நான் போதிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று. ஆனால் 1838 ஆண்டுல சொல்லுகிறாரு, மே மாதம் 14ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அந்த தேதியில சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு விசேஷித்த அனுபவம் வந்தது, என்னுடைய இருதயம் விசேஷமாக சூடானது, எனக்கு தெரியும் தேவன் என்னோடு இருக்கிறார். He went out of that small chapel and started moving, a movement that we even remember today. இன்னைய வரல. ஆகையினாலே அன்பானவர்களே, இந்த விசேஷமான ஆழமான அனுபவம் இந்த ஜான் வெஸ்லிக்கு வந்ததை பார்க்கிறோம். இந்த மொரேவியர்கள் மிஷனரிகள் அவர்கள் கதைகளை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தடவை இந்த லெப்ரோசியமுக்கு போவாங்க. குஷ்டரோகிகள் எல்லாம் அந்த நாட்கள்ல மருந்து இல்லாததுனால ஒரு பெரிய செவுரு ஜெயில் மாதிரி அடைச்சி உள்ள போட்டுருவாங்க இந்த குஷ்டரோகிகளை. All the lepers are put inside. It's one way. You go inside and you cannot come out. Nobody is let inside. யாரும் உள்ள போக முடியாது. உள்ள இருக்கிறவன் எல்லாம் குஷ்டரோகி. மெதுவாக his flesh is eaten off and you wait till your miserable death, உன்னுடைய சாவுக்காக. ரெண்டு மிஷனரிகள் மொரேவியர்கள் இந்த பக்கமாக வரும்பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். இது குஷ்டரோகம் இருக்கிற இடம், குஷ்டரோகிகள் இருக்கிற இடம். உள்ள போனா என்ன செஞ்சிருவோம், யாரும் உயிரோடு வர முடியாது. ஆனா அவர்களுக்கும் யார் தேவை, இயேசு கிறிஸ்து தேவை. கொஞ்ச நாட்கள்ல சாவ போறாங்க. Do we share Christ or do not share Christ? If you share Christ, is 100% என்னது, death. இவர்களோடு இயேசுவை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்றால் 100% நாம் சாக போகிறோம், உயிர் தப்ப முடியாது. Because once you go there inside, you are going to become a fellow leper and then you are going to die. உள்ளார போன பிறகு உனக்கு குஷ்டரோகம் பிடிக்க போகிறது, நீ செத்து போய்வே என்று. இந்த ரெண்டு பேருமே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தீர்மானித்தார்கள், ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்தாரு, இவர்கள் சுவிசேஷத்தை கேளாமல் சாகக்கூடாது, கடவுள் நம்மை சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படி நம்மை அழைத்திருக்கிறாரு, நம்ம செத்தா கூட பரவாயில்லை என்று they climbed up the wall, they jumped inside, they shared the gospel, and that's the end that we hear of them. We don't hear of them anymore. They died inside the leprosy as fellow lepers. You understand what I mean? What made the Moravians different? இந்த மொரேவியர்கள் அன்பானவர்களே ஏன் வித்தியாசமாக இருந்தார்கள்? Why don't we have people like that who will die? கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு ஏன் இந்த நாட்களிலே சபைகளிலே இப்படிப்பட்ட ஆட்கள் காணும்? ஒரு காரணம் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆழமான அனுபவத்துக்குள் நாம் போகாததனால், ஆழமான அனுபவத்துக்குள் போகாததனால். And Apostle Paul writes about these things. பவுல் இதை குறித்து எழுதுகிறார். நான் ஆழமான அந்த உச்சக்கட்டத்துக்கு போய்விட்டேன், எனக்கு இனிமேல் பின்னால திரும்ப முடியாது, மற்றதெல்லாம் என்னவாக சொல்லுகிறாரு, குப்பை என்று சொல்லுகிறார். That is what we do in our Friday prayers, and from now on Thursday prayers, Monday prayer, Wednesday prayer, Saturday prayer. We want to go into an experience where we experience Christ. கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டும், தேவனை ருசி பார்க்க வேண்டும், so that we will never turn back. நேற்றைய ஜெபத்தில் I was impressed by one girl on the corner. I still do not know whose daughter is that. யாருடைய மகன் என்று தெரியல. சின்னோடு பிள்ளை, அது எத்தனை வயசு இருக்கும், 5-6 வயசா கூட இருக்குமா, 7-8 வயசா. மிஸ்ஸஸ் சின்னத்தம்பி பக்கத்தில் இருந்துட்டு உங்களுக்கு சொந்தக்காரங்க. சரி, ஓகே. அந்த பொண்ணு அப்படியாக மெய் மறந்து அந்த பாடலை பாடுது, வாயை பார்த்து சும்மா அசைக்குதார்கள் இல்லை,
அந்த பாடல தான் பாடிக்கொண்டு ஆராதித்து அது ஸ்தோத்தரித்து தெய்வனை துதித்து 7 வயசு பிள்ளை. அப்புறம் பார்க்குறேன் கீழே விழுந்து கிடந்தது. இங்கேயும் அங்கேயும் ரோல் பண்ணுது, இங்கேயும் ரோல் பண்ணுது. 7 வயசு, எனக்கு 50 வயசு ஆச்சு, ஒரு நாள் கூட ரோல் பண்ணது கிடையாது. You understand what I mean? And this is the experience that these children go through. And I saw other children also. மற்ற பிள்ளைகளும் அது இயற்கையாக நம்ம பார்க்கிறது. But this was different yesterday. வித்தியாசமாக, I do not know whose girl that girl was. They go through a deep experience. These are the people who will never turn back in the midst of opposition. எதிர்ப்புகள் மத்தியில, சவால்கள் மத்தியில திருப்பம் அடையாத குழந்தை. ஏனென்றால் தெய்வனை இப்படியாக ஆழமான அனுபவத்துக்குள் வந்ததுனால. ஆகையினாலே அன்பானவர்களே, we got to experience it. Christ cannot remain as a God of just the book of words. வார்த்தைகளிலும் புஸ்தகத்திலும் உள்ள கிறிஸ்துவாக தெய்வமாக அவர் காணப்படக்கூடாமல் தெய்வன் விசேஷமாக நமக்கு நாம் அனுபவிக்கிற தெய்வமாக காணப்பட வேண்டும். ஓகே, நவ இரண்டாவது கதை நான் சொல்லணும்னு சொன்னேன். இரண்டாவது கதை இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. அவரும் இயேசுவை சந்தித்த பிறகு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு, நான் கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லுவார். அப்பா சொல்லுவார் கடைசியில், நீ வேணாண்டா, நீ பைத்தியக்கார மாதிரி இப்படி அலையாத, வேணாண்டான்ட்டு. அவன் சொல்லுவான், முடியாது, வசதியான குடும்பத்துல பிறந்தவன், முடியாது. கடைசியில் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு, டே நீ போட்டிருக்கிற சட்டையும் சிலுவாரம் என்னுடைய தெரியுமா, நான் வாங்கி கொடுத்தது. அவன் என்ன தெரியுமா செய்வான், இஸ் a youth, பெரிய பையன், சட்டை சிலுவார் எல்லாத்தையும் கடத்தி போட்டு நிர்வாணமா நடந்து போயிடுவான், இந்த வச்சுக்கோ அப்படின்னு போயிடுவான். And he goes on to become one of the greatest saints that ever walked on this earth. ஒரு பெரிய பக்திமானாக மாறினார். And so I'm coming back. What made these people different? ஏன் இப்படியாக தியாகம் செய்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள் என்றால், Jesus was no more a theoretical Christ. He was very, very real for them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே நிஜமான ஒரு தெய்வமாக இருந்தார், அனுபவிக்கிற தெய்வமாக இருந்தார். And I pray that we will all go into this rank. இந்த எல்லைக்குள் நாம் அனைவரும் போகிறவர்களாக காணப்பட வேண்டும். Where we experience him, where we know him intimately, where we have tasted him. அவரை ருசி பார்த்த பிறகு மற்றது எல்லாம் குப்பையாக காணப்பட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை ருசித்து பாருங்கள், அப்ப அவரு நல்லவராக இருக்கிறார். Taste and see, for the Lord is good. ருசித்து பார்த்தவன் சொல்லுகிறான், you taste him and see and he is good. சரியா? Now what did Paul consider rubbish? It is important that we also எதையெல்லாம் பவுல் குப்பை என்று எழுதுகிறார். 5வது வசனம், 6வது வசனம். நான் 8ஆம் நாளிலே விருட்சசேதனம் அடைந்தவர், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாணத்தின் படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். இதைதான் பவுல் குப்பை என்று எண்ணுகிறார். சரியா? இந்த கான்டெக்ஸ்ட்ல பவுல் வீடையோ காடியையோ நிலத்தையோ பணத்தையோ குறித்து சொல்லல. Maybe he didn't have anything of those law. இந்த நேரத்துல பவுல் எதை சொல்லுகிறார் என்றால், என்னுடைய ஜாதியை எடுத்துக்கொண்டு நான் இஸ்ரவேல், என்னுடைய கோத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவை கொடுத்தவர்கள், நான் ஒரு பரிசேயனாக பெரிய பதவியில இருந்தேன். என்னுடைய பக்தியை குறித்து பேச போறியா? நான் சபைகளை என்ன செய்தவன்? உபத்திரவம் செய்தவன். நியாயப்பிரமாணத்தை குறித்து பேச போறியா? நான் எப்படிப்பட்டவன்? நீதிமான். என்னுடைய பார்வை, என்னுடைய வாழ்க்கையில நீ எந்த குற்றத்தையும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. Paul is talking about his religion, his hereditary, and also his achievement. அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அவன் சாதித்த காரியங்களை குறித்து பேசுகிறார். All that he has inherited. He says, I am an Israelite, I am a Hebrew, meaning I came from the tribe of Abraham. I am an Abrahamic child. ஆபிரகாமின் பிள்ளை நான். இரண்டாவது சொல்லுகிறார், ஆபிரகாமின் பிள்ளையை பார்க்கிலும் இன்னொரு காரியம் இருக்கிறது, என்னுடைய கோத்திரம். I am a Benjaminite, the people who gave the first king to the nation of Israel. I am not an ordinary person. Look at my achievement. என்னுடைய சாதனையை பாரு. நான் ஒரு பரிசேயன். பக்தியை பாரு, பக்தியாக வாழ்ந்தேன்.
வைராக்கியத்தை பாருங்கள். சபையை துன்பப்படுத்தினவர், ஊழியம் செய்தவர். And Paul is actually saying there is nobody like me. என்ன மாதிரி ஒரு யூதனை நீ என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. Find a man who can be better than me. Maybe just you can count them in your fingertips. ஒருவேளை உன்னுடைய விரல்களில் எண்ணலாம். அப்படி I am one of the cream of Israel. And now Paul says all this I consider as rubbish. இது எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். All this are cargo that needs to be thrown off into the sea for my salvation. 9வது வசனம் படிச்சிருவோம் சீக்கிரமா. 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல், சுயநீதி என்னில் இருக்கக்கூடாது. I don't want to be self-righteous. I want to be found in him. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து, I only want the righteousness that comes from God and nothing else. இது எல்லாம் எதுக்காக குப்பை என்று எண்ணுகிறார் என்றால், வேற நீதி எனக்கு வேண்டாம், கிறிஸ்துவின் மூலியமாக வருகிற நீதி மட்டும்தான் எனக்கு என்ன வேண்டும் என்று சொல்கிறாரு. Paul is almost saying, I don't want to trust on anything else except Jesus Christ. Not on what I have inherited, not on what I have achieved. My trust and my focus must only be in Christ. இல்லையா? பவுல் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அன்பானவர்களே, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நீதி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவன் நான் பெற்றுக்கொண்டதில் இருக்கக்கூடாது, நான் சாதித்ததிலும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் பாஸ்டருடைய மகன், எங்க அம்மா ஒரு பிஷப், எங்க பாட்டி ஒரு போப்பு, ஆகையினாலே நான் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தலத்தில் உள்ளவன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பவுலை பொறுத்தவரையில் all this Paul says is rubbish. Understand? Neither can we say, நம்மளால சொல்ல முடியாது, நான் பைபிளை 8 தடவை படிச்சிட்டு தெரியுமா, நான் ஆராதனைக்கு தவறாம போறேன் தெரியுமா, காணிக்கை கொடுக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், இதை செய்யறேன், அந்த ஊழியத்தை செய்யறேன், அனாதை ஆஸ்திரமத்துக்கு போறேன், ஏழைகளுக்கு உதவி செய்யறேன், I do this and I do that. We cannot boast and all that. Paul says, I don't want any righteousness that comes from that. அது நிமித்தம் வருகிற நீதி எனக்கு என்ன வேண்டாம் என்று சொல்லுகிறார். That is why we cannot be proud, or neither can we condemn one another. ஒருவனை பார்த்து உனக்கு பரிசுத்தம் பத்தாது, உனக்கு நீதி பத்தாது, உனக்கு தூய்மை பத்தாது என்று யாரையும் நாம் சொல்லுவதற்கு வேதாகமம் என்ன செய்யல, அதிகாரம் கொடுக்கவில்லை. Because our righteousness comes from God alone. நம்முடைய நீதி அன்பானவர்களே ஆண்டவரிடத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது. And that is the righteousness that will carry you safely. And that's what Paul wants. நம்மை நடத்தக்கூடிய நீதி, ஒரே ஒரு நீதி இருக்கும் என்றால் அது தேவனிடத்திலிருந்து வருகிற நீதியாக இருக்கும். சரியா? ஏன் உங்க ஜெபம் பதில் அளிக்கப்படுகிறது? Is it because you fasted? Is it because you have read the Bible? Is it because you prayed 3 hours? Is it because you have been fasting for 1 week? No! Our prayers are answered because I have a righteousness that comes from God. You understand? Never forget that. சில வேளையில நான் ஜெபம் பண்ணும்போது பேய் சொல்லுவேன், பேய் நீ கெட்ட பயடா, உன்னுடைய ஜெபம் எங்கடா பதிலளிக்க போகுது. And I always try to remind myself, no, நான் கெட்ட பையன், okay, I agree with you, but my righteousness comes from God. My righteousness comes from God. I don't qualify to preach, but my righteousness comes from God. It's God's righteousness. And Paul worked with that thought pattern in his life. My righteousness comes from God. என்னுடைய நீதி கடவுளிடத்திலிருந்து வருகிறது. Understand? That gives us humility. So that whatever happens through your hands, நம்முடைய கரங்களில் நடக்கிற எல்லா காரியமும், எல்லா நன்மையும் அற்புதமும், it's not because of what we have achieved or not because of who we are. It's because of what Christ have done for us. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் நம் மூலியமாக ஆசீர்வதிப்பார் என்றால், நம்மை பயன்படுத்துவார் என்றால், நம்மை உபயோகப்படுத்துவார் என்றால், உங்களை பயன்படுத்தி ஒரு 4 பேர் ஆசீர்வதித்தார் என்றால், நம்மிடத்தில் இருக்கிற நீதியோ பரிசுத்தமோ கிடையாது, தெய்வனிடத்திலிருந்து
வருகிற பரிசுத்தம். You understand what I mean? இந்த மார்ட்டின் லூத்தர் தெரியுமா? நல்லவருக்கு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பொல்லாத ஆள் இல்லடா, நல்லவர்களா. ஆனா நான் சொல்றேன் அவருடைய பலவீனத்தை. இந்த மார்ட்டின் லூத்தர் மாதிரி ஒரு தியோலாஜியன் கிடையாது, ஒரு வேத நிபுணர் கிடையாது. Intelligent genius, he's a genius. You read his letters, you read his books. Oh, fantastic. கலாத்தியர் புத்தகத்தை குறித்து ஒரு கருத்து புத்தகம் எழுதினார். He wrote a commentary on Galatians, and until today nobody has written a commentary that is better than him. இதுவரையில அவருக்கு மேல ஒரு அருமையான commentary கலாத்தியர் புத்தகத்தை குறித்து எவனும் எழுதினது கிடையாது. That was Martin Luther. Genius, fantastic man. He moved to the whole church from the Catholic bondage. கத்தோலிக்கர்களுடைய கட்டுல இருந்து விடுதலை ஆக்கி, நான் கடவுளுக்காக சாக ஆயத்தம் என்று சொல்லி, here I stand and I cannot take any other stand. இங்க நான் நிக்கிறேன், இதை தவிர்த்து வேற எந்த இடத்திலும் என்னால் நிற்க முடியாது என்று சொல்லி, போப்புக்கு எதிராக, முழு கிறிஸ்தவ உலகத்துக்கு எதிராக ஒரே ஒரு மனுஷனாக எதிர்த்து நின்னது யார் தெரியுமா? மார்ட்டின் லூத்தர். இன்னைக்கு புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் என்று சொல்லுகிறோம். charismatic, Pentecostal, traditional, Lutheran, Methodist, Anglican, all Baptist, Presbyterian எல்லாம் சொல்லுகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? One man by the name of Martin Luther. Martin Luther, God used him. But you know what the mess he did on? அவருடைய எழுத்துக்களில், எல்லா எழுத்துக்களிலும் he condemned the Jews. கடவுளை கொண்டவர்கள், யூதர்களை தாக்கி எழுதினார். கடவுளை கொண்டவர்கள், கடவுளை கொண்டவர்கள், கடவுளை கொண்டவர்கள், கடவுளை கொண்டவர்கள் என்று. அவர்கள் பழி வாங்கப்பட வேண்டும், அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரும், தேவன் அழிப்பாரு, தேவன் அழிப்பாரு, தேவன் அழிப்பாரு என்று. ஹிட்லரை போல ஆட்கள் அதை படிச்சுதான் வளர்ந்தாங்க ஜெர்மன் தேசத்துல. Where Luther's teaching was so widespread, Hitler grew up with this kind of hatred. And until today, so many historians say Hitler became an animal because of Luther's writing. That may be wrong conclusion lah. Hitler is a devil created for a particular purpose. Leave him aside. But these are the mistakes that Martin Luther made. But why did God use him? கடவுள் ஏன் அவரை பயன்படுத்தினார்? You ask a question after reading this kind of things. மார்ட்டின் லூத்தருடைய கடிதங்களை படித்த பிறகு you ask God, how Martin Luther, எப்படி ஆண்டவரை நீர் மார்ட்டின் லூத்தரை படிக்க முடியும், பயன்படுத்த முடியும் என்று. Until you read Galatians commentary, அவர் கலாத்தியரை குறித்து எழுதின புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் how much he simply depended on Jesus Christ. You will know. You understand? Martin Luther's secret, 100% dependence on the grace of God. I am a man of weakness, but I depend 100% on the grace of God. ஒரு கத்தோலிக்கோடைய சபையை சேர்ந்தவர் மார்ட்டின் லூத்தர். எல்லா விதமான கஷ்டத்தையும் அங்க அனுபவித்தார். சாப்பிட மாட்டாரு, தண்ணி குடிக்க மாட்டாரு, முழங்காலிலே நிற்பாரு, தலைக்கீழ நிற்பாரு. He was bleeding, he was almost dying. penance என்று சொல்லுவோமே, பாவத்துக்காக பரிகாரம் தேடி கொண்டிருந்தார். Until he came to the truth, the man is saved by faith and not by works. மனிதன் ரட்சிப்படைவது விசுவாசத்தினால், கிரியையினால் அல்ல என்று. That truth he held on to him. அந்த சத்தியத்தை பிடித்துக் கொண்டார். We are saved by the righteousness of God. நாம் தேவனுடைய நீதியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிப்படைந்திருக்கிறோம். ஆகையினாலே அன்பானவர்களே, பவுல் இந்த இடத்துல எதை குப்பை என்று சொல்லுகிறார் என்றால், சுருக்கமாக சொல்ல போனால் சுயநீதி, our self righteousness, our boasting, the things that we think that we are superior to others. மற்றவர்களை பார்க்கிலும் நான் பரிசுத்தம் என்று நினைக்கிறோமே, மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாக ஜெபம் பண்ணுகிறேன் என்று நினைக்கிறோமே, மற்றவர்களை பார்க்கிலும் எனக்கு வரங்கள் அதிகமாக இருக்கு, தாளங்கள் அதிகமாக இருக்கு என்று நினைக்கிறோமே. இதைதான் பவுல் இந்த இடத்துல குப்பை என்று சொல்லுகிறார். You understand? And this is more sinister than all the things that we have in our hands. நம்முடைய பணத்தை பார்க்கிலும், வீடை பார்க்கிலும், காடியை பார்க்கிலும் உள்ளுக்கு நுழைந்து
நமக்கு நாசமாக்குறது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட பாவங்கள் தான். When we think that we are better than others, மற்றவர்களை பார்க்கணும் எனக்கு நீதிமான், நான் நீதிமான் என்று. Jesus throughout his life was defending the prostitutes. Why? And he was condemning the Pharisees. Why? இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அன்பானவர்களே, சகேயுவை போல ஆட்கள், விபச்சாரிகள், குஷ்டரோகிகள், பாவிகள் என்று கருதப்பட்டவர்கள் இவர்களோடு கூட தான் இருந்தார். என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்? What is he teaching us? What is he teaching us? And he told a story, isn't it? ஒரு நல்ல கதையை சொன்னார். ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்களாம். ஒரு ஆயக்காரன் பொல்லாத இருந்து எனக்கு இறங்கும் என்று சொன்னானா, ஒரு பரிசை முன்னால் இருந்து சொன்னானா, அவன மாதிரி என்னது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அவன் பெட்டர் ரா, இவன் முடிஞ்சிச்சுறான்னு சொன்னார். You understand what I mean? Rubbish, garbage. சரியா? ஆகையினாலே அன்பானவர்களே, இந்த பவுல் இந்த இடத்துல நமக்கு முக்கியமாக என்ன சொல்லுகிறார் என்றால், if there are cargoes that we need to throw off into the sea, we better do that. All these are dog shit, as I told you earlier. இது எல்லாம் அன்பானவர்களே நாயுடைய கழிவாக காணப்படுகிறது. And there are things that you and I got to throw off into the sea and just look only to Jesus Christ who is our righteousness. Understand? When you stand up and pray, believe that God will hear you simply because you have a righteousness that has come from God. நீங்கள் நின்று ஜெபிக்கும் பொழுது பிசாசு வந்து சொல்லுவான், உன் ஜெபம் கேட்கப்படாதா, நீ பாவம் செஞ்ச, நீ மத்தியானம் என்ன பண்ண, காலையில என்ன பண்ண. But don't listen to him, believe. நீங்கள் என்ன விசுவாசிக்க வேண்டும் என்றால், இல்லடா பேய், அதெல்லாம் நீ கரெக்டா தான் இருக்கலாம், ஆனா ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்ட. அதாவது நான் நிக்கிறது யாருடைய நீதியினால? தேவனுடைய நீதியினால. 1 கொரிந்தியர் 1:30 படிப்போமா? Very quickly. 1 Corinthians 1:30. Is it 1:30? You see, mistake at all. 1:30 very quickly. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். நல்லா கேளுங்களா. அந்த ஒரு லைன் 2 வருஷம் நீங்க மெடிடேட் பண்ணணும். அவர் படிச்சாரு அந்த லைன். எத்தனை வருஷம்? 2 வருஷம். நல்லா கவனிங்க. And because of him, அவராலே, அவர் யாரு? இல்லடா, தேவனாலே அவர் வந்து கடவுள். கடவுளாலே நீங்கள் யாருக்குள்ள இருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள பூந்துட்டோமா? You understand? Because of him we are in Christ Jesus. கடவுளினால் நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் பூரப்பட்டிருக்கிறோம். பூத்தப்பட்டிருக்கிறோம். கரெக்ட்டா? ஓகே, அப்புறம் படிங்க பிரதர். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட. எழுதி இருக்கிறபடி நீ போஸ்ட் பண்ண போறனா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு, ஜீசஸை குறித்து மேன்மை பாராட்டு. யா மேன்மை பாராட்டணும்? why? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் அவரே நமக்கு என்னவாக மாறினாராம்? ஞானமாக மாறினார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவாக மாறிவிட்டாராம்? Your wisdom, he has become your wisdom. So what wisdom do we operate in? The wisdom called Jesus Christ. Continue. நமக்கு அவர் என்னவாக மாறிவிட்டார்? நீதியாக மாறிவிட்டார். You see, this is what Paul is trying to emphasize. Jesus is my righteousness and therefore every other righteousness is rubbish. இயேசு எனக்கு நீதியாக மாறிவிட்டார், வேற எந்த நீதியும் எனக்கு தேவையில்லை. அது என்னது? I am willing to throw off and I don't regret. Then continue. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். அவரே எனக்கு என்னவா மாறிவிட்டாராம்? பரிசுத்தம். So I don't boast in my own என்னது? Holiness. Why do you want your holiness when you have Jesus as your holiness? விளங்குதா? தடா ஃபார்ம் கா ஃபார்ம். இயேசு நமக்கு பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு ஏன் நம்ம பரிசுத்தம் தேவை? Why do you talk about your holiness when Jesus Christ is our holiness? That is why Paul says, I cannot boast about myself, I can only boast about him because I live in his redemption, his righteousness, his wisdom and his sanctification. Continue. இன்னும் ஒன்று சொல்லுகிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே எனக்கு மீட்புமானார். He is my redemption. He is my redemption. Try to memorize that verse.
Jesus is my wisdom. Every time I take my dog for a walk, I remind myself, இப்ப நான் எடுத்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. Remind myself, God is my wisdom, God is my sanctification, God is my righteousness, and God is my redemption. நாலு காரியங்கள் பவுல் சொல்லுகிறார். Jesus is my wisdom, Jesus is my redemption, Jesus is my sanctification, Jesus is my righteousness. What else do we need? What else do you need? You understand what I mean? ஆகையினாலே அன்பானவர்களே, let me close with this. Don't depend on your self-righteousness. Throw it into the sea. Count it as loss. Just trust to God. God is my righteousness. It's a very difficult world we live in, you know. பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி. Some of us stumble every day and fall every other day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தடுமாறுகிறோம். ஒவ்வொரு நாளும் என்னது? லொட்டு விழுந்துகிட்டே இருக்கிறோம். அதை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்றால் முன்னால என்ன செய்ய முடியாது? நம்மளால போக முடியாது. Jesus is my righteousness, Jesus is my holiness, Jesus is my wisdom, and Jesus is my redemption. That is all you got to remember. 1 Corinthians 1:30, நாலு காரியங்கள். Jesus is my redemption, Jesus is my righteousness, Jesus is my sanctification, and Jesus is my wisdom. With this you can talk anywhere, you can pray with confidence, you can read the Bible with confidence, and you can experience God with confidence. இந்த சத்தியம் நமக்குள் இருக்கும் பொழுது கிறிஸ்துவை எல்லா வகையிலும் நம்மால் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். Understand? Somebody asks you to share a testimony, brother, நீங்க testimony share பண்றீங்களா? எனக்கு முடியாது brother. Remind yourself, Jesus is my righteousness, Jesus is my holiness, Jesus is my wisdom, and Jesus is my redemption. Simple as that. You understand what I mean? Don't give up. Don't give up. சொன்னார், when does a child give up walking? எப்படா ஒரு குழந்தை நடக்க முடியாது என்று கைவிடும்? என்ன எப்ப? என்னடா நடக்கும் போதெல்லாம் விழுந்துட்டே இருக்கேன், நடக்கும் போதெல்லாம் விழுந்துட்டு இருக்கேன், முட்டி அடிபடுது, மண்டை அடிக்குது, விழுந்துறேன். எங்க அப்பா நல்லா நடக்கிறான், எங்க அம்மா நல்லா நடக்கிறான், அக்கா நடக்கிறான், அண்ணன் நடக்கிறான், நடக்கும் போதெல்லாம் விழுவுறேன்டா, டேய் சீ போ, நான் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு எப்ப கைவிடும்? கைவிடுமா? கூடாது. அதனாலதான் உலகத்தில் உள்ளவங்க எல்லாமே நடக்கிறான். அம்மாவா இல்லையா? You don't give up walking. You get up and walk. You get up and walk. You only give up walking when you forget that you are actually walking. அம்மாவா இல்லையா? எப்போ உங்களுக்கு தெரியாம நடக்கிற பார்த்தீங்களா, அப்பதான் you don't try to walk. Until then you keep on trying to walk. Christian life is like that. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். Don't give up. We have Jesus Christ with us, who is our righteousness, who is our holiness, who is our redemption, and who is our wisdom. நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினாலே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் என்னது? கிடையாது. 1000 தடவை விழுந்தாலும் 1001வது தடவை திரும்ப எந்திரிச்சு நீ என்ன செய்யணும்? You walk. The child gets up and walk. யார் கத்து கொடுத்தா அந்த பிள்ளைக்கு? விட்டு கொடுக்காத. அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? விழுந்துட்டியா? ஐயோ குழந்தையை பயப்படாதே, இன்னொரு தடவை முயற்சி பண்ணு என்று நம்மளா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லையே, கடவுள் கொடுத்த ஞானம் உள்ளார இருக்குது. இல்ல நான் நடப்பேன் அது உள்ளாரே இருக்குது. And it works. You understand what I mean? And that is God's revelation and wisdom. So don't give up on your Christian spirituality. வருஷம் ஆரம்பித்து 11 நாள் ஆச்சு. அநேகர் நிறைய ரெசல்யூஷன் ஒட்டச்சு நூறுக்கு சுக்கு நூறாக்கி இருப்பீங்க. இது ஒரு 13 ஆண்டு தான் என்று சொல்லி இருப்பீங்க. Don't do that. You're going to walk. Get up and keep on walking. யோவான் 14:14 என்ன சொல்லுகிறது? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன். கேளுங்களா, 3வது வானத்துக்கு போனுட்டு கேளுங்களா, things like that. I want to go into the third heavens, Lord. I want the spirit that was in Apostle Paul. I want the spirit that was in Moses. Or maybe I want to be greater than that. I want to know you intimately.
I want to know you deeply so that I can write profound things that what is found in the Bible. வேதாகமத்தை பார்க்கிலும் ஆழமான கருத்துக்களை எழுதுவதற்கு ஆண்டவரை எனக்கு ஞானம் வேணும் என்று கேளு. அவர் 3வது வானம் போனாரா? நான் 3வது அரை வானத்துக்கு போகணும். 3.5 ஒரு படி மேலே ஏறிட வேண்டியதுதான். Ask and I will give it to you. Anything if you ask. நீ என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன். வேலை இடத்துல பிரச்சனையா கேளு, வீட்டிலே பிரச்சனையா கேளு, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனையா கேளு. Ask. நம்மளுக்கு தான் கேட்கறதுல பஞ்சமே பிரச்சனையே கிடையாது. சொல்லி கொடுக்க வேண்டியது கேளுங்க. Ask at the right source, knock at the right door. Amen. Don't have self-righteousness, our greatest enemy. நம்முடைய சுய நீதி தான் நம்முடைய பெரிய எதிரி. எல்லாவற்றையும் குப்பை என்று கருதி தள்ளி விட்டு just hold on to Jesus. Push on into 2014. Don't give up. If you have fallen in the past 10 days, don't worry. Jangan takut. Understand? Get up and walk again. Don't give up. Tear your resolutions, write a new one and say, God is going to be with me and I'm going to move on. Amen.